ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஒரு நிமிஷம். உங்கள் வீட்டுக்கார் ஏன் எப்போவுமே வீட்டுக்குள்ளே கூலிங் கிளாஸ் போட்டிருக்காரு? அவர்களுக்கு கண்ணில் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. யார் கேட்டது? ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க. செல்லம்மா, நம்மக்கிட்ட 15 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க செல்லம்மா. அந்த 15 லட்சம் சப்ஸ்கிரைபருக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் எப்படி செல்லமா தேடி நான் ரிப்ளை பண்ண முடியும்? சரி, ஓகே, 15 லட்சம் சப்ஸ்கிரைபராக வந்து பார்த்துக்கிட்டோம். என் கண்ணில் ஒரு ப்ராப்ளம் இல்லைங்க. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க நான் கூலிங் கிளாஸ் போட்டா சும்மா நல்லா இருக்குன்ட்டு, அதனால் கூலிங் கிளாஸ் போடுறேன், அவ்வளோதான், வேறு விஷயம் இல்லை. இன்னொரு எக்ஸ்ப்ளனேஷனும் கொடுத்துடலாம். மேக்ஸிமம் இந்த மாதிரி கல்ஃபில் இருக்கிறவங்க எல்லாருமே பாருங்கள், மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஜென்ஸு கண்டிப்பாக சன்கிளாஸோட தான் இருப்பாங்க. அது வந்து ஷோக்கு கிடையாதுங்க. இங்கே அடிக்கிற சூரியோட வெளிச்சம் ப்ளஸ் டஸ்ட், இது ரெண்டு விஷயத்துக்கு தாங்க சன்கிளாஸ் போடுறாங்க. நானும் சின்ன வயசில் இருக்கும்போதே எங்கள் ரிலேஷன்ஸ்லாம் துபாய் மஸ்கட்லேருந்து தான் வருவாங்க. வரும்போதே அப்படியே கூலிங் கிளாஸ் போட்டு தான் வருவாங்க. அதுவும் கோல்டு கலர் ஃப்ரேம் போட்டு சும்மா அப்படியே திக்காக கிளாஸ் போட்டு அப்படியே அந்த செயின் இந்த பிரேஸ்லெட்டோடு தான் வருவாங்க. நான் கூட யோசிப்பேன், நான் தான் ஃபாரின் என்ட்ராக இருந்தாலும் கண்ணாடி போட்டுனே சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நினச்சேன். அப்போ தெரியல, இப்போ தெரியுது, இப்போ தெரியுது, இப்போ தெரியுது. கல்ஃபில் இருக்கிறவங்க இது சரியா தப்பான்னு கமெண்ட் பண்ணுங்க. சரி, ஓகே, ஏன் சிலிண்டரோட நிற்கிறோம்? கம்மா நீங்கள் பாருங்க. உங்கள் மைண்டு வாய்ஸ் எனக்கு தெரியுது. என்னடா ஊரில் தான் சிலிண்டருக்கு தட்டுப்பாடுனாங்க, நம்ம பிரின்ஸ் அஸ்வின் ஃபேமிலி நடனா சிலிண்டரும் கையுமா நிற்கிறாங்களே அப்படின்னு தானே வந்து பார்க்குறீங்க. ஒரு நிமிஷம் எடுச்சலமா, இவன் வந்து கத்திக்கிட்டே இருக்கான் செல்லம்மா. அவனுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் போட்டோம், பாய் போகிறாங்க, நம்மளை கூப்பிட்டு போலியே அப்படின்னு கதறான். இதுக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. அது என்ன ரீசன்றதை அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே வாங்க, தெரிஞ்சுக்கலாம். வீடியோவில் போகலாங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து நாத்தூர் கிட்ட ஆர்டர் பண்ணுவோம். சிலிண்டர் தெரிஞ்சு போச்சுன்னா ஃபோன் பண்ணி சொன்னால் எடுத்து கொடுத்துருவாரு. அவருக்கு கேட்குற காசை நம்ம கொடுத்துருந்தோம். திடீர்னு இவங்க என்ன கேட்டாங்க, சிலிண்டருடைய ஆக்சுவல் ப்ரைஸ் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கேட்டாங்க. சத்தியமாக எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ஞாபகம் என்னென்னா, ஒரு 15 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் வந்து 20 கிராம்ஸு, அதாவது 20 கிராம்ஸ் வந்து அட்னாக்கில் போய் வாங்கினா 20 கிராம்ஸு, வீட்டில் வாங்கினா 25 30 கிராம்ஸோ சம்திங். சிலிண்டர் என்ன ப்ரைஸ் விற்கிறாங்கன்னு பார்க்கலாம் சொல்லிட்டு தான் அட்னாக்கு வந்திருந்தோம். இது லியோ ஏன் இப்படி நிற்கிறான்னு சொல்லிட்டு உங்களுடைய பதட்டம் எனக்கு தெரியுது. அவன் வந்து பயங்கர சேஃபு. ஏன்னா செம்ம ட்ரைனிங் கொடுத்து வச்சுருக்கோம், காரில் ட்ராவல் பண்ணும்போது எப்படி போகணும்னு சொல்லிட்டு. அதனால் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. மொரோவர் இப்போ சிக்னலில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்த பிறகு தான் தெரிஞ்சது, அட்னாக்கில் நம்ம நேட்டாக சிலிண்டர் வாங்கினா ஹவுஸ் ஹோல்டு, அதாவது வீட்டு டொமஸ்டிக் யூஸ் சிலிண்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 54 கிராம்ஸ் தான். ஸோ பில்டிங்கில் நாத்தூர் எவ்வளோ வாங்குறாங்க பார்த்திங்கன்னா 75 வாங்குறாங்க. 75 வாங்குறது கூட பிரச்சனை கிடையாதுங்க, கொடுத்துடலாம். நம்மக்கிட்ட எக்ஸாக்டாக 75 இருக்காது, 100 கிராம்ஸ் கொடுப்போம். மீதி சேஞ்சும் கொடுக்க மாட்டாரு அவங்க, நம்மளும் கேட்க மாட்டோம். ஒரு 2 மாதமாக அப்படி தான் சிலப்பா நானும் கொடுத்துட்ருக்கேன். 100 கொடுப்பேன், 25 அவங்ககிட்ட சேஞ்ச் இல்லைனா அப்புறம் வாங்கிக்கிறேன் விட்டுடுவேன். அதுக்கப்புறம் மறந்து போயிடும். சரி, ஓகே, நம்ம ஊரில் இந்த சிலிண்டருடைய பிரச்சனைலாம் வந்த உடனே எங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அட்லீஸ்ட் நம்ம வந்து ஒரு சிலிண்டர் வந்து ஸ்டாக்கில் வைப்போம், ஸ்டாண்ட் பையில் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். சிலிண்டரை வாங்கிட்டோம், வைக்கணும்னு யோசிச்சோம். அதே மாதிரி ஒருவேளை இங்கேயும் ப்ரைஸ் ஏறி இருக்குமோன்ற ஒரு டவுட் இருந்தது. ஸோ அதையுமே வந்து செக் பண்ணோம். பட் அதே ப்ரைஸ் தான் இருக்குது. அடுத்தது வந்து வெஜிடபிள் செக்ஷன் போகலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணோங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் ப்ரைஸஸ் ஹைக் ஆகுது. வெங்காயம், தக்காளி, தேங்காய், கருவேப்பிலை இதெல்லாம் பயங்கர டிமாண்டாக இருக்குது செல்லம்மா. ஆமாம், அது சின்ன ஷாப்லேயும் டிமாண்டாக இருக்குது, மார்க்கெட்லேயுமே டிமாண்டாக இருக்குது. ஸோ கம்மி ப்ரைஸில் ஆஸ் யூஷுவல் ப்ரைஸில் கொடுக்குறது லூலு மட்டும்தான். உண்மையாகவே வந்து லூலுவை பாராட்டங்க நம்ம யூஏஇயில். ஐ திங்க் எல்லா ஜிசிஸ்லேயுமே வந்து சொல்கிறாங்க. நம்ம யூசப் சார் அவருக்கு வந்து ஒரு பெரிய 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 தேங்க்ஸு. ஏன்னா எங்கெல்லாம் எதெல்லாம் ஸ்கேசிட்டி இருக்கோ அது எல்லாமே லூலுவில் அதே ப்ரைஸில் நல்ல சர்ப்ளஸ் குவான்டிட்டியை ஸ்டாக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஜனங்க எங்கெங்கேயோ ஓடின ஜனங்க இப்போது லூலு சூப்பர் மார்க்கெட் எங்கே அப்படின்னு தேடி போகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டார் அவர். உண்மையாகவே வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் இண்டியன், எஸ்பெஷலி இந்த பிஸ்னஸ் ஃபீல்டில். அதுவும் யூசப் சார் வந்து பார்த்திங்கன்னா இட்ஸ் எ பிஸ்னஸ் ஜாம்பவானே சொல்லலாம். அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க, ஒரு வீடியோவில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அவர் யூஏக்கு வரும்போது சேரர் ஃப்ளைட்டில், அவருடைய ஓன் ஃப்ளைட்டில் தானே வருவார். அந்த ஃப்ளைட்டில் வரும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளைட்டில் சும்மா இருக்கிற இடத்துலாம் வந்து வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் பேக் பண்ணி கொண்டு வராராம் ஒவ்வொரு கல்ஃப் கண்ட்ரிக்கும். எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா?
அதனால் அடுத்தது லூலுக்குள்ள போயிட்டு நம்ம வெஜிடபிள்ஸை பர்ச்சேஸ் பண்ணுவோம். செல்லம்மா நான் கருவேப்பிலை காட்டுறேன் செல்லம்மா. இந்த கருவேப்பிலை வெஜிடபிள் ஷாப்ல வாங்கினது எத்தனூண்டு இருக்கு பாரு. ஆமாம், லூலுல வாங்கினது இங்க பாரு அதே பிரைஸ் தான். இன்னமும் அதே பிரைஸ்க்கு அதே குவான்டிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, தெரியுதா? அதுதான் வந்து லூலுன்றது. டோர் பிடிச்சலம்மா. தேங்க்யூ. பாரு வெளியே போட்டிருக்காங்க பாரு. என்ன போட்டிருக்காங்க? ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு. அவருக்காக வெயிட்டிங். பாருங்க குடை 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 ஃபுல். இது இந்த வாரத்துக்கு தேவையான க்ராசரிஸு வாங்கியாச்சு. இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த க்ராசரிஸ் எல்லாமே இந்த வாரத்துலேருந்து ஸ்ட்ரிக்ட் டயட் ஃபாலோ பண்ண போகிறோமா, ஸோ அதுக்கான ஐட்டம்ஸும் வந்து சேர்த்து இங்கே இருக்குது. அதனால தான் இப்படி இருக்குது. ஏன்னா இந்த வாரம் மெனுவில் நமக்கு வந்து பன்னீர் வச்சு டிஷ் இருக்குது, கேப்சிகம் வச்சு ஆம்லேட்டு, இன்னும் சில டிஷ் இருக்குது, வேர்க்கடலை வச்சு சட்னி இருக்குது. இந்த வாரத்துக்கான டயட் சார்ட்டில் கருப்பு மூக்கடலை இருக்குது, கேரட் வேணும் நமக்கு, கொத்தமல்லி, இந்த புதினா, இதெல்லாம் வந்து நம்ம ஜூஸ் போட்டு குடிப்போம் இல்லையா, மார்னிங் ஜூஸு, டீடாக்ஸ் ஜூஸு, அதுக்கு இதெல்லாம் வேணும். வெள்ளை மூக்கடலை வாங்கியிருக்கேன். இது வந்து கொள்ளு வாங்கியிருக்கேன், சீரகம், ஸோ தக்காளி, பூண்டு, இஞ்சி, காஷ்மீரி சில்லி சட்னி அரைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன், ப்ரௌன் ப்ரெட் வாங்கியிருக்கேன், ஸோ ஆயிலு, தேன், அதுக்கப்புறம் வந்து கீ வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து இந்த வாரத்துக்கான க்ராசரிஸ். இது இல்லாமல் இது எக்ஸ்ட்ராவாகவுமே நமக்கு வரும், ஏன்னா இவ்வளோ ஐட்டம்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் தான் வந்து இந்த வாரத்துக்குரியது. இதில்
இது பார்த்தீங்களா, இது என்னன்னு தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து இவரோட ஃபேவரெட்டு, ரொம்ப பிடிக்கும். ஒரு சீசனில் இதெல்லாம் பார்த்தாலே நமக்கு அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள் அந்த சாங் தான் ஞாபகம் வருது. ஸோ இதெல்லாம் வந்து அப்படியே மரத்துலேருந்து அடித்து பறித்து சாப்பிட்ட காலங்கள்லாம் ஞாபகத்தில் வருது. ஓகே, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கரெக்டான பேர் தெரியல, நான் அதான் தப்பாக சொல்லிடக்கூடாது. இதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க, என்னடா இதுவும் டாமரின் பேக்கெட்டுன்ற மாதிரி போட்டிருக்காங்க. சரி, ஓகே, தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் எனக்கு. அவ்வளோதாங்க, இதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. மக்காசோளம், எனக்கு வந்து கொய்யாப்பழம் வந்து கிடைக்கலங்க. நான் ரொம்ப ட்ரை பண்ணேன், கொய்யாப்பழம் சுத்தமாக இல்லை. அதர் கண்ட்ரி தான் இருக்குது, அது நல்லா இல்லைன்னு வேறு சொல்லிட்டாங்க. அதனால் நான் கொய்யாப்பழம் வாங்கவில்லை. ஓகே, துருவன தேங்காய் அண்டு முழு தேங்காய் எல்லாமே வாங்கியாச்சு. ஸோ முடிஞ்சுதுங்களா க்ராசரி? ஓகே, இங்கே கட் பண்ணுறோம். இதுதான் நம்ம புதுசாக கொண்டு வந்த சிலிண்டரு. அது ஏற்கனவே உள்ள சிலிண்டரு, அதுலேயுமே கேஸ் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு இதையுமே வந்து ரீஃபில் பண்ணி கொண்டு வந்து வச்சாச்சு.